So acne scars வந்து something very difficult to treat. Ice pick scars இருக்கு, box scars இருக்கு. So நம்ம சின்ன வயசுல வந்து acne வந்துச்சுன்னா அதுக்கு மேல டூத் பேஸ்ட் வச்சு அப்புறம் அது மேல வந்து நம்ம prick பண்ணி இதெல்லாம் பண்ணாம இருந்தாலே ரொம்ப நல்லது. Vitamin C வந்து is a very very powerful antioxidant topically also. டயட் அப்படின்னு சொல்லும்போது டாப் 5 வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் என்ன? நெல்லிக்காய், ஆம்லா, லெமன், ஆரஞ்சு, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வெரி வெரி குட் ஃபார் ஸ்கின், ஹேர், ஓவரால் ஹெல்த். 25 to 30ல வந்து lowest formulation of retinols எடுத்துக்கலாம். வைட்டமின் சி ஆட் பண்ணிக்கலாம் depending on your skin type. நிறைய லே கலக்குறாங்க. முல்தானிமிட்டியோட ஒரிஜினல் கலர் வந்து கிபி ஒரு மாதிரி greenish-ஆ இருக்கும். And also they add bleach towards it. கமலஹாசன் மாதிரி கலர் வரும்ல. ஆக்சுவலி நான் தான் எனக்கு டெமோ. என்னோட எல்லா ப்ரொசீஜருக்கும் எனக்கு நானே தான் போட்டுக்குவேன். ஐ யூஸ் ஓரல் சன்ஸ்கிரீன். ஐம் வெரி கன்சிஸ்டன்ட் வித் மை ரெட்டினால் யூசேஜ். ஹேவ் மை ஆம்லா ஷார்ட் வித் நெல்லிக்காய், கருவேப்பிலை, இஞ்சி. ரெட்டினால் யூஸ் பண்ணா நான் அப்படியே ஒரு 5 years 10 years யங்கர் ஆயிடுவேன், ரிங்கிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாவே வேனிஷ் ஆயிடும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. ரெட்டினால் ஒர்க் ஆகும்? நோ, இட் இஸ் நாட் அ மேஜிக் மாலிக்யூல். கண்டிப்பா இல்ல. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட்னால் நகை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் நிஷா இருக்காங்க. ஹலோ மேம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். மேம், இப்போ ஸ்கின் கேர் அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிகாஸ் நிறைய ஆக்டிவ்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. யார் எதை வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷனே பெருசா இருக்கு. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு ஏஜ் கேட்டகரி வச்சு போயிடலாம்னு நினைக்கிறேன் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ ஆக்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கன்ஃபியூஷன்றது நிறைய பேருக்கு ஜென்ரலி இருந்துட்டு இருக்கு. ஐ திங்க் அதுக்கு குயிக்கா வந்து இதுதான் நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ற மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருக்கா? கண்டிப்பா. ஸோ ஆஸ் யூ செட் நிறைய ஆக்டிவ்ஸ் இருக்கு. நியாசினமைட், ஆல்ஃபா பியூட்டின். ஆக்சுவலி தெரியாம இருக்கிறதே நிறைய ஆக்டிவ்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறதுல நிறைய ஆக்டிவ் இருக்கு, லைக் ஃபெருலிக், ஆல்ஃபா பியூட்டின். ஸோ அந்த மாதிரி there are too many actives இல்லையா. ஸோ இது நம்ம ஏஜ் வாரியாக பிரிக்கலாம். இப்போ 20 yearsல இருக்கும்போது தான் வந்து they will start their skin care, most of them. அப்போ தான் வந்து they will start to gain confidence-காக they will start their skin care routine. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு it is always better to start with a very normal hyaluronic acid. ஸோ தட் அவங்களுக்கு வந்து அது ரியாக்ட் ஆகாது. ஏன்னா அப்போ தான் ஆக்னி வரும், அந்த மாதிரி ஏஜில் இருப்பாங்க. ஸோ ஹைலரானிக் ஆசிட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 30sல இருக்கும்போது வேர் ஆன்டி ஏஜிங் ஸ்டார்ட்ஸ். ஸோ தே ஷுட் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் ரெட்டினால்ஸ் டிபெண்டிங் அப்பான் தேர். இப்போ ரிங்கிள்ஸ் இருந்துச்சு, இல்லை இஃப் தே ஹாவ் எனி டார்க் பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா ரெட்டினால். ஆக்னி இல்லைன்னா வைட்டமின் சி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 35க்கு அப்புறம் சுத்தமாக நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. ரெட்டினால் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர் பிகாஸ் இட்ஸ் அ வெரி குட் ஆன்டி ஏஜிங் மாலிக்யூல். இட்ஸ் அ வைட்டமின் ஏ டெரிவேட்டிவ். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் by step by step. Even retinol வந்து lowest strength, lowest formulationலேருந்து highest formulation போடுறது தான் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். நம்ம இப்போ நீங்கள் சொல்லும் போது அந்த டீனேஜ் அந்த டைம்லலாம் அந்த ஆக்னி பிரேக் அவுட்ஸ் இருக்கோ, நிறைய பேர் ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க, என்னெல்லாமோ ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலி அந்த ஒரு டீனேஜ் இல்லை ஏர்லி 20sல வர ஆக்னி அப்படிங்கிறத வந்து என்ன ஆக்டிவ் வந்து ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க? ஸோ அடாலசன்ட் ஆக்னி, ஸோ பியூபர்ட்டிக்கு அப்புறம் வர ஆக்னி. ஸோ அதாவது நம்ம 14 yearsலேருந்து 20 years வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு அது சரியாயிடும் டிபெண்டிங் அப்பான் தேர் சீபம் ப்ரொடக்ஷன், தேர் ஹார்மோன்ஸ், அதெல்லாம். ஸோ பெஸ்ட்டு வந்து சாலிசிலிக் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இதில் தான் அவங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, சாலிசிலிக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே பென்சைல் பெராக்சைடு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே அடாப்ளன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இரிட்டேஷன் காஸ் ஆகும், அகெயின் பர்ஜிங் வரும், திருப்பி அது ஆக்னி ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு எனக்கு சாலிசிலிக் ஆசிட் மட்டும் போதும் அப்படிங்கிற ஸ்கின் இருக்கும். இப்போ சில பேருக்கு வந்து பென்சைல் பெராக்சைடிஸ் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அடாப்ளன் போதும் அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து இதில் தான் வந்து லேயரிங்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்ல. இப்போ அந்த ஆக்னி ஸ்கார்ஸுமே நிறைய இஷ்யூ அப்படிங்கிறது வந்து இருந்துட்டு இருக்கு மேம். அது கம்ப்ளீட்டாக போயிருமா? அதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது? ஸோ ஆக்னி ஸ்கார்ஸ் வந்து இட்ஸ் சம்திங் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட். அதில் ஐஸ் பிக் ஸ்கார்ஸ் இருக்குது, பாக்ஸ் ஸ்கார்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட். நான் என்ன சொல்வேன்னா ப்ரிவென்டிவ். ஸோ நம்ம சின்ன வயசில் வந்து ஆக்னி வந்துச்சுன்னா அதுக்கு மேலே டூத் பேஸ்ட் வச்சு அப்புறம் அது மேலே வந்து நம்ம
ப்ரிக் பண்ணி இல்லை வேறு ஏதாச்சும் பின்னை வச்சு பஸ்டியூல் எடுத்து இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே ரொம்ப நல்லது. அப்படி இல்லை ஆக்னி ஸ்கார்ஸ் வந்துருச்சுன்னா தென் வில் ஹாவ் டு கோ இன்டு மினிமலி இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் மைக்ரோநீட்லிங். இப்போ ஒரு லேட் டீன்ஸ்லேருந்து ஒரு ஏர்லி 20s வரைக்கும் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான எனக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் அண்ட் நைட் ரொட்டீன் சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஸோ இப்போ நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின்னு வச்சுக்கோங்க அண்ட் யூ டோன்ட் ஹேவ் எனி பர்டிகுலர் கன்சர்ன் எதுவுமே இல்லைன்னா கோ இன் ஃபார் அ ஜென்டில் கிளென்சர். ஜென்டில் கிளென்சருக்கு அப்புறம் ஹைலரானிக் ஆசிட், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் வந்து 30 SPF ப்ளஸ் இருக்கணும். அண்ட் நைட் வந்து அகெயின் அ ஜென்டில் கிளென்சர் அண்ட் கோ வித் நியாசினமைட் பேஸ் சிரம் அண்ட் அ குட் மாய்ஸ்சரைசர். அதுவே போதும், நான் காமிடோஜெனிக்காக இருந்தாலே போதும். இது வந்து நார்மல் ஸ்கின்க்கு பெட்டர். அண்ட் ஆல்சோ இன்னொன்று நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது வைட்டமின் சி ஐ திங்க் காமனாக எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுமே யூஸ் பண்ணுற ஒரு மாலிகுலாக இருக்குது. அது டீனேஜில் இருக்கவங்க யூஸ் பண்ணலாமா? ஸோ வைட்டமின் சி வந்து இட்ஸ் அ வெரி 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 பொட்டன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து இன்டேக் யார் வேணால் எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து கோவிடில் பார்த்துருப்போம் ப்ராப்பராக எல்லாம் வைட்டமின் சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ வைட்டமின் சி வந்து இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் டாபிக்கலி ஆல்சோ. ஆனால் டாபிக்கலாக அப்ளை பண்ணும்போது ஸ்டேபிலிட்டி பார்க்கணும். ஏன்னா இட் இஸ் அ மாலிக்யூல் விச் வில் ஆக்சிடைஸ் சூன். ஸோ நீங்கள் எல்லா வைட்டமின் சி பேக்கேஜிங் பார்க்கும்போதுமே டார்க் கலர்ட் பாட்டிலில் இருக்கும், இல்லை ஒரு டியூப்பில் இருக்கும். அண்ட் இட் வில் கெட் ஆக்சிடைஸ்ட் வித் சன். ஸோ அதில் இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆக்சிடைஸ் ஆன வைட்டமின் சி போட்டோன்னா கண்டிப்பாக சென்சிட்டிவிட்டி, இரிட்டேஷன் அதெல்லாம் வரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆக்னி ப்ரோனாக இருந்தால் வைட்டமின் சி கண்டிப்பாக தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதர்வைஸ் மார்னிங் ரொட்டீனில் இஃப் யூ ஹாவ் ஒன்லி அ டேண்ட் ஸ்கின், இல்லை இஃப் யூ ஹாவ் அ பிட் ஆஃப் சீபம் ப்ரொடக்ஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஸ்கின் அப்படியா இருந்ததுன்னா கண்டிப்பாக வைட்டமின் சி பிஃபோர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அது டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். பண்ணலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபார்முலேஷன் ஆஃப் வைட்டமின் சி பெட்டர் மேம்? சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறதா, சீரமா, க்ரீமா, எது பெஸ்ட்டு மேம்? நான் சொல்கிறது வைட்டமின் சி வித் ஃபுட், டயட்ரி இன்டேக் ஆஃப் வைட்டமின் சி தான் எனக்கு வந்து பெஸ்ட்டுன்னு தோணும். அப்படி இல்லைன்னா அஃப்கோர்ஸ் டயட்ரி இன்டேக் வந்து அவ்வளோ டயட்ரி இன்டேக் வி கான்ட் டேக். ஸோ அந்த மாதிரி டைமில் டாபிக்கல் இஸ் குட் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் வித் சன்ஸ்க்ரீன். இட்ஸ் a very very good combination. அண்ட் டயட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு டாப் 5 வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ்னா என்ன சொல்லுங்க? முதல்ல சொல்கிறது வந்து நெல்லிக்காய் தான். ஆம்லா வந்து அதில் அடிச்சுக்கிறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. பிகாஸ் இட்ஸ் அ வெரி வெரி குட் ஃபார் ஸ்கின், ஹேர் அண்ட் ஓவரால் ஹெல்த். ஆம்லா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஓகே, சிட்ரஸ் இல்லாமல் எல்லாமே மற்றதெல்லாம் சொல்கிறேன். ஆம்லா அண்ட் லெமன், ஆரஞ்ச். ஸோ இந்த மாதிரி வைட்டமின் சி ரிச் ஃபுட் வேர் யூ வில் ஹாவ் ஆல்சோ ஹைட்ரேஷன் டுகெதர். ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் யூ கேன் டேக். இப்போ வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் அண்ட் ஏர்லி 30s அவங்களுக்கான ஒரு சிம்பிள் மார்னிங் அண்ட் ஈவினிங் நைட் ருட்டீன் அண்ட் என்ன ஆக்டர்ஸ் வந்து அவங்க ஜென்ரலி எடுத்துக்கலாம்? ஓகே, ஸோ 25 to 30 வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கும். சில பேருக்கு PCOS, சில பேருக்கு வந்து they'll have ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ டார்க் பேட்ச், நெக்கில் வந்து டார்க் பேட்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கன்சர்னாக எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கன்சர்ன் அதுவாக தான் இருக்கணும். ஸோ 25 to 30 வந்து லோவஸ்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் ரெட்டினால்ஸ் எடுத்துக்கலாம். ரெட்டினல் எஸ்டர்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ வைட்டமின் சி ஆட் பண்ணிக்கலாம், நியாசினமைட் ஆட் பண்ணிக்கலாம், ஃபெருலிக் ஆசிட் ஆட் பண்ணிக்கலாம், ஆல்ஃபா ஆர்பியூட்டின் ஆட் பண்ணிக்கலாம். ஆல் திஸ் யூ கேன் ஆட் பட் டிபெண்டிங் ஆன் யுவர் ஸ்கின் டைப். ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து ஆல்ஃபா ஹைட்ராக்சின், பீட்டா ஹைட்ராக்சி சீரம்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் தான் நம்ம எப்போ தப்பு பண்ணுவோம்னா இந்த 20 to 30 நிறைய ரீல்ஸ் பார்த்து, நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்து எல்லாமே லேயரிங் பண்ணுறது, எவ்ரி திங் டுகெதர். ரெட்டினாலாக இருக்கட்டும், ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட், பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட், சாலி எல்லாமே சேர்த்து வில் லேயர் இட். ஸோ இட் லீட்ஸ் டு இரிட்டேஷன். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து இட் இஸ் ரொட்டீன் வைஸ் வந்து அக்கார்டிங் டு யுவர் ஸ்கின் டைப் நீங்கள் மார்னிங் வந்து இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்னி ப்ரோனா இருந்தால் சாலிசிலிக் ஆசிட் கண்டிப்பாக நியாசினமைட் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது இட் வில் அன்க்ளாக் யூர் போர்ஸ். அதுக்கப்புறம் சிலிக்கான் ஆர் மினரல் பேஸ் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். நைட் வந்து ரெட்டினால் பேஸ்ட் சிரம்ஸ் யூ கேன் ஸ்டார்ட் வித் த லோவஸ்ட் ஃபார்முலேஷன். இப்போ ரெட்டினால்னு சொல்லும் போது தான் மேம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நிறைய ரெட்டினாய்ட்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. ஸோ ரெட்டினால் பற்றி கொஞ்சம் டீப்பாக பேசலாமா? ஸோ ரெட்டினால் வந்து இட்ஸ் அ வைட்டமின் ஏ டிரைவேட்டிவ். ஓகே, ஸோ அதில் லோவஸ்ட் ஃபார்ம் வந்து ரெட்டினால் எஸ்டர்ஸ் இருக்குது, ரெட்டினல் ஃபார்மால்டிஹைட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய லோவஸ்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. டெரிட்னாயின், அப்புறம் வந்து அடாப்பலின், அதெல்லாம் வந்து இட் இஸ் ஹையர் ஃபார்ம்ஸ் வேர் இட் இஸ் கிவன் ஒன்லி வித் ப்ரிஸ்கிரிப்ஷன்.
ஸோ இப்போ என்ன அது பண்ணுறாங்கன்னா டெட்னாயின் கடையிலேயே வாங்கி அது யூஸ் பண்ணிவிட்டு அதில் சென்சிட்டிவிட்டி வந்துடுது. சில பேர் அது ஸ்கேல்ப்லாம் போடுறாங்க. ஸோ வந்து இட் இஸ் பை ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து ரெட்னால் இஸ் ஆல்வேஸ் குட் ஈவன் இஃப் இட்ஸ் அ லோவஸ்ட் ஃபார்மேஷன். அகைன் ரெட்டினால் யூஸ் பண்ணுறதுமே பிகாஸ் நிறைய சென்சிட்டிவாக இருக்குது, ட்ரை ஆகுதுங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக அது எப்படி மேம் யூஸ் பண்ணலாம்? ஸோ இதில் வந்து சாண்ட்விச் டெக்னிக் வரும். ஓகே, ஸோ நைட் வந்து ரெட்னால் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், ரெட்னால், மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஃபார் ஃபர்ஸ்ட் 3 to 4 months. அதுக்கப்புறமா வந்து டேக் டூ அகெயின் யுவர் கன்சிஸ்டன்சி ஷுட் இம்ப்ரூவ். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 4 times யூஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் மாய்ஸ்சரைசர் ரெட்னால் போட்டு நிறுத்திடுங்க. நோ நீட் ஆஃப் திருப்பி ஒரு மாய்ஸ்சரைசர். யா, ஸோ அந்த மாதிரி அப்படி வந்து யூ கேன் ஜஸ்ட் அஹெட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டெப் அஹெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா when you are totally, your skin is totally comfortable with retinol, go in with 1% retinol properly. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த ரெட்டினால் யூஸ் பண்ணும்போது ஜென்ரலாக சொல்கிறது வந்து எனக்கு பெருசாக இந்த ரிசல்ட்ஸுமே தெரில, நான் ஒரு மாதம் 2 மாதம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி எவ்வளோ மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ராமினெண்ட்டாக இருக்கும்? ப்ராமினெண்ட்டாக வந்து டெஃபினட்டாக ஆஃப்டர் 3 months தான் எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே. என்ன ஆகும்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இது யார் சொல்லுவாங்கன்னா பீப்புள் ஹூ கீப் சேஞ்சிங் த ப்ராடக்ட். ரெட்னால தான் இருக்கும், பட் அது வேறு வேறு பிராண்ட் ரெட்னாலாக இருக்கும். எந்த ப்ராடக்ட்டுமே அட்லீஸ்ட் 3 months நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு அதோட ப்ராப்பர் ரிசல்ட் பி ஷோ. அகைன் இந்த ரிசல்ட்ஸுமே வந்து ரெட்டினால் யூஸ் பண்ணால் நான் அப்படியே ஒரு 5 years 10 years யங்கர் ஆகிடுவேன், ரிங்கிள்ஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லாகவே வேனிஷ் ஆகிடும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. டு தட் எக்ஸ்டென்ட் ரெட்டினால் ஒர்க் ஆகும்? நோ, இட் இஸ் நாட் அ மேஜிக் மாலிக்யூல். கண்டிப்பாக இல்லை. சி அஃப்கோர்ஸ் கம்பேரிட்டிவ்லி வந்து ரெட்னால் இஸ் அ வெரி பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ட் ஃபார் ரிங்கிள்ஸ் அண்ட் எவ்ரி திங். வென் இட் ஸ்டார்டட் அட் 25 or 30, நீங்கள் 45க்கு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கு இப்போது டப்புன்னு போயிடுச்சுன்னா அது வேறு ஏதாவது க்ரீமாக இருக்கும், வேறு ஏதாவது இன்ஸ்டன்ட் பிரைட்னிங் க்ரீம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். ரெட்னாலாக இருக்கிற வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. ரெட்னால் இஸ் நாட் அன் ஓவர் நைட் மிராக்கிள் க்ரீம். ஓகே டன். அண்ட் ஆல்சோ இந்த கொலாஜன் அதுவுமே வந்து நிறைய பேருக்கு நான் ரெட்டினால் எடுத்துக்கணுமா இல்லை கொலாஜன் எடுத்துக்கணுமா அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. கொலாஜன் எப்போ மேம் ஸ்டார்ட் பண்ணலாம்? கொலாஜன் ஆஸ் அ க்ரீம் இஸ் நாட் ஆஃப் மச் யூஸ். ஓகே, க்ரீமுக்கும் கொலாஜனுக்கும் சம்மந்தமே கிடையாது. தேர்ஸ் நிறைய மார்க்கெட்டில் நிறைய கொலாஜன் க்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது, பட் ஆஸ் அ க்ரீம் கொலாஜன் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். கொலாஜன் இன்டேக் கேன் பி டன், பட் டெஃபினட்டாக இட் வில் பி பை bovine கொலாஜன் இல்லை ப்ரோட்டீன் கொலாஜன் அந்த மாதிரி கொலாஜன் தான் இட் வில் ஒர்க். பிளான் பேஸ்ட் கொலாஜனோட ஸ்டடீஸ் வந்து அவ்வளோவா நம்மளுக்கு வி டோன்ட் ஹேவ். ஸோ ஃபுட் பேஸ்ட் கொலாஜன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து போன் ப்ராத் இஸ் வெரி வெரி ரிச் இன் கொலாஜன். ஸோ மார்னிங் எழுந்தோடனே ஈவன் அ போன் ப்ராத் வில் பி வெரி குட் ஃபார் யுவர் ஸ்கின் as a collagen. But plant-based, if you are vegetarian, it's a bit difficult, but still flax seeds, sunflower seeds அதெல்லாம் இருக்கு. பட் அது கொடுக்குற அளவுக்கு இது it won't give that result. And then ஒரு செட் சப்ளிமெண்ட்ஸ் ஆர் இந்த ஒரு போன் ப்ராத் ஆர் அந்த டெரைவேட்டிவ்ஸ் எது பெஸ்ட்னு சொல்லுவீங்க மேம் கொலாஜன்? கொலாஜனில் வந்து if you have both, it's the best. ஏன்னா வந்து if you're going to have collagen only 500 ml of water, 1 scoop போட்டு தான் you're going to drink. And again, if it's a bone broth, you're going to have it in the morning. Avladhan, it is actually good for health. So not even for skin, even for the bone. So there are collagens which is helping your bones also. So as an anti-aging technique, it's a very good thing to start with these. அண்ட் கொலாஜன் வந்து லைக் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க ஆக்சுவலாக எடுத்துக்கலாம் மேம்? கொலாஜன் வந்து யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் 30. அண்ட் ஐ திங்க் இந்த டைமில் அந்த 25 to அந்த ஏர்லி 30s தான் நிறைய ப்ரொசீஜர்ஸுமே வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கொஞ்சம் பண்ணணும், நல்ல பிரைட்னிங்காக இருக்கணும், என்னோட ஸ்கின் ஒயிட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஐ திங்க் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இப்போது இருக்குது மேம்? ஸோ நவ் நிறைய பேர் கேட்டுட்டு வர்றது வந்து ஐவி குளுட்டதையான். ஓகே ஸோ ஐவி குளுட்டதையான் வந்து ஐ வுடன்ட் சே இட் வில் ஒர்க் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்குமே ஒர்க் ஆகுது. ஐ ஹவ் சீன் பீப்புள் ஹூ ஹஸ் பிகம் வெரி பிரைட் வித் ஐவி குளுட்டா. நான் வந்து ஒரு 12 செஷனுக்கு அப்புறம் அவங்க அதே மாதிரி இருக்கிறதும் பார்த்துருக்கேன். ஸோ ஐவி குளுட்டத்தின் வந்து நிறைய பேர் ஒரு பிரைட்னிங் மாலிக்யூலாக பார்க்குறாங்க, பட் இட் இஸ் நாட் அ பிரைட்னிங் மாலிக்யூல். அகெயின் இட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் which is given for chemo patients, for cancer patients. So அந்த அளவுக்கு it's a potent antioxidant. So அது நம்ம ஆன்டிஆக்சிடெண்ட்டாக ஒரு உடம்புக்கு ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம், பட் நாட் ஆஸ் அ ப்ளீச்சிங் ஒரு பிரைட்னிங் அதுக்கு எடுத்துக்காம. அண்ட் இட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் யோர் ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ். ஸோ உங்கள் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்லா குறைச்சிடும். இட் கிவ்ஸ் யூ குட் எனர்ஜி, செல்லுலார் டேமேஜை குறைக்கும். ஸோ ஆல் தட் இஸ் தேர் வித்
glutathione. அதர் ப்ரொசீஜருக்கு கேட்குறது வந்து எஃப்கோர்ஸ் எம்என்ஆர்எஃப் மைக்ரோ நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ஸோ தட் கேன் பி கம்பைன்ட் வித் பிஆர்பி. ஸோ இதெல்லாம் வந்து யூ கேன் டூ ஃபார் ஸ்கார்ஸ், போர்ஸ் அண்ட் ஈவன் உங்களுக்கு வந்து உங்களோட சின்ன வந்து இது ஆகுமெண்ட் பண்ணிக்கணும்னா ஆர்எஃப் டெக்னாலஜிஸ் தேர். ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட்டாக தே ஆஸ்க். அண்ட் வேற ஏதாவது லைக் இது ரொம்ப ஓவர் ரேட்டடான ஒரு ப்ரொசீஜரா இருக்கு, பட் நிறைய பேர் அதுதான் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நிறைய இருக்குது. சி நவ் தேர் சம்திங் கால் எக்ஸோசோம்ஸ். இப்போ இட் இஸ் ஜஸ்ட் இந்தியாவுக்கு. அண்ட் நீங்கள் சால்மன் டிஎன்ஏ அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிடிஆர் அண்ட் எக்ஸோசோம்ஸ். அதெல்லாம் வந்து நம்ம ஊரில் வந்து இட்ஸ் அ பிட் எக்ஸ்பென்சிவ் பிகாஸ் த ப்ராடக்ட் இட் செல்ஃப் இஸ் அ பிட் எக்ஸ்பென்சிவ். அது எக்ஸ்பென்சிவாக இல்லைன்னா அது நல்ல ப்ராடக்ட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் அ பிட் எக்ஸ்பென்சிவ்னால people wants it, it gives good result, but yes, it's on an expensive இது. யா டன். ஐ திங்க் இதுக்கப்புறம் மூவிங் ஆன் டு அந்த ஒரு லேட் 30ஸ்லேருந்து அந்த 40s அந்த இதுக்கு போயிடலாம் மேம். அவங்களோட ஒரு சிம்பிள் மார்னிங் அண்ட் நைட் ரொட்டீன் என்னென்ன ஆக்டிவ்ஸ் வந்து அவங்க ஸோ இந்த டைமில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான். ஸோ வைட்டமின் சி நான் கண்டிப்பாக வந்து கொடுப்பேன் whenever they have, because they'll start aging. அண்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப இஃப் அவங்க ரெட்னால்லாம் யூஸே பண்ணல, அவங்க வந்து ஒரு இஃப் they are not into any actives, I will start them with a good vitamin C and also a good sunscreen. அவ்வளோதான். I will not want them to layer too much. ஏன்னா they are in their perimenopausal age. ஓகே. ஸோ இந்த ஏஜில் தான் சில பேருக்கு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ், சில பேருக்கு வந்து மெலாஸ்மா, மங்கு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வரும். ஸோ I'll put them on to lightening creams first and a good sunscreen, and I'll ask them to keep themselves hydrated well. Also the skin hydration is important. So ரெண்டு மாய்ஸ்சரைசரும் கரெக்டாக யூஸ் பண்ண சொல்லுவேன். And also retinol, if they are okay with retinol, definitely cream based will start directly 1%. அண்ட் இன்னொன்றுமே வந்து இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்கும்போது ஏதாவது லைக் ஒரு வைரலான ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மாலிகுலாக இருக்கலாம், பட் எல்லாரும் இது பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. இன்னொரு சூப்பர் ஸ்டார் மாலிகுலே ஒன்று இருக்குது, ஏன் இதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க மேம்? ரெட்டினால் ஷார்ட்னு ஒன்று வந்துச்சு. அந்த ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த பிராண்ட். அதில் வந்து இந்த குட்டியாக போட்டுட்டு தே வேர் டூயிங் அ பிக் வைரல். இது ஒன் டேலே வந்து இட் வில் பிகம் டைட்டன்ட், இது எம்என்ஆர்எஃப் டெக்னாலஜி அண்ட் ஆல் தட். அதெல்லாம் இட் இஸ் ஸ்மால் மாலிக்யூல்ஸ். அது நான் வந்து ஈவன் ஐ ட்ரைட் இட் ஒன்ஸ். இட்ஸ் அ ஸ்மால் மாலிக்யூல். அதில் வந்து குத்துது. இட்ஸ் ஸ்பைக்யூல்ஸ் சொல்லுவாங்கள்ல. ஸோ when I put it குத்துது. குத்தும் போது வித் தட் இது இட் இஸ் பிகமிங் அ பிட் அண்ட் அதுவும் அது ஒன் டே தான் இருக்கு. ஸோ அது ஒன்று வைரல். இன்னொன்று ரொம்ப வைரல் வந்து ஸ்னெயில் மியூசியம். தட் இஸ் ஆஃப் நோ யூஸ். அப்சல்யூட்லி நம்ம கிளைமேட்டுக்கு டெஃபினட்டாக நோ யூஸ். ஸோ தட் இஸ் தேர். இன்னொரு வந்து நிறைய மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நான் ஆல்ஃபா அபியூட்டின் சொல்லுவேன், ஃபெருலிக் சொல்லுவேன். ரெண்டுமே வந்து இட்ஸ் அ குட் மாலிக்யூல். ஸோ அது வந்து தே கேன் ஆக்சுவலி start with it. அகைன் இப்போ ஸ்கின் கேர்னு சொல்லும்போது எடுத்தோடனே ஜென்ரலாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபேஸில் நம்ம போடுவோம். அப்படி வந்து ஒரு சேஃபஸ்ட்டு ஒரு இன்க்ரீடியன்ட், ஓகே ஃபைன் இது பாஸ்பா, இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாதுன்னா என்ன மேம் சொல்லுங்க? ஒரு 3 சொல்லுங்கள் மேம். For under eye, I will say green tea bags. ஏன்னா அதில் கெஃபீன் அண்ட் டேனன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ரிலீஃப், ஒரு மைல்ட் ரிலீஃப் கிடைக்கும் வித் அண்டர் ஐ பேக்ஸ் அண்ட் அண்டர் ஐ பிக்மெண்டேஷனுக்கு. Tomato I would say, but because it has lycopene இருக்கிறதுனால it is actually good to have it, consume it. But tomato கொஞ்சம் ஒரு don't make it 1 hour 2 hours இல்லாமல் 15 minutes போட்டுட்டு you can wipe it away. ஸ்க்ரப் பண்ணலாம். சுகர்லாம் இல்லை, வெறும் டொமேட்டோ. நோ சுகர், நோ காஃபி. ஸ்க்ரப்ஸே அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இது மாதிரி we can do. Cucumber for eyes are good. அகெயின் நம்ம வந்து என்னதான் வந்து வீட்டில் இருக்கிறது நிறைய யூஸ் பண்ணாலுமே அது எல்லாமே சாப்பிட்டா நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ யா. அண்ட் இன்னொன்று வந்து இந்த டர்மரிக் அண்ட் ப்ளஸ் இன்னொன்று வந்து முல்தானி மெட்டி, இது ரெண்டும் சேஃபாக ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது இதுதான், பண்ணலாமா? கண்டிப்பாக கூடாது. ஏன்னா டர்மரிக் வந்து நான் ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஐயோ எங்கள் பாட்டியெல்லாம் அதுதான் போட்டிருந்தாங்க, நாங்கள் அந்த டர்மரிக் இப்போ வருதான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. எவ்வளவோ கலப்படம் பார்க்குறோம். சேம் வித் முல்தானி மெட்டியில் வந்து நிறைய க்ளே கலக்குறாங்க ஃபார் தட் கலர் டு கம். முல்தானி மெட்டியோட ஒரிஜினல் கலர் வந்து இட் வில் பி ஒரு மாதிரி ஆஷஸ் க்ரீனிஷாக இருக்கும். ஆனால் இப்போ வர்றது வந்து ஒரு பிளாக்காக வரும். பிகாஸ் இட்ஸ் டெஃபினெட்லி நாட் இது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அண்ட் ஆல்சோ தே ஆட் ப்ளீச் டுவர்ட்ஸ் இட். ஸோ இப்போ போட்டு உங்களுக்கு ஒரு டப்புன்னு கமலஹாசன் மாதிரி கலர் வரும்ல, அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் எல்லாருக்குமே எல்லாமே ஒத்து வராது.
So yes, so it's okay to avoid it. If you really want to, like monthly once கூட நீங்கள் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு அது பழக்கமாக இருக்கும், அதனால monthly once உங்கள் ஆசைக்கு பண்ணிக்கோங்க, பட் டோன்ட் ஓவர் டூ இட். அவ்வளோதான். ஃபைனலி வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி நீங்கள் உங்கள் ஸ்கின்க்கு என்ன மேம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது, பிகாஸ் நல்ல க்ளோயிங்காக இருக்குது உங்களோட ஸ்கின்னு. ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க? ஆக்சுவலி நான் தான் எனக்கு டெமோ. எனக்கு என்னோட எல்லா ப்ரொசீஜருக்கும் எனக்கு நானே தான் போட்டுக்குவேன். பட் அஃப்கோர்ஸ் ஈவன் ஐ ஹாவ் அ குட் ரொட்டீன் வேர் ஐ யூஸ் ஓரல் சன்ஸ்க்ரீன் அண்ட் சன்ஸ்க்ரீன் ரீஅப்ளிகேஷன் பண்ண மாட்டேன், பட் ஐ யூஸ் அ குட் சன்ஸ்க்ரீன் நான் காமிடோஜெனிக்கா. அண்ட் ஆல்சோ ஐ எம் வெரி கன்சிஸ்டன்ட் வித் மை ரெட்டினால் யூசேஜ். அண்ட் முக்கியமாக காலையில் ஐ வில் ஹாவ் மை ஆம்லா ஷார்ட் வித் கருவேப்பிலை அண்ட் நெல்லிக்காய், கருவேப்பிலை, இஞ்சி. Every day as a short I take. Yes, இதெல்லாம் ஃபாலோ பண்ணா ஐ திங்க் நம்மளும் வந்து உங்களை மாதிரி க்ளோயிங் ஸ்கின் வரும். எஸ் மேம், தேங்க்யூ மேம். Thank you so much. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.